character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening students, especially 12th standard students. Good evening. I hope you all are safe and happy. So happy ஆவருங்க, safe ஆவருங்க, படிக்கவும் செய்யுங்க வீட்டில். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் மிக்ஸ்டிசம் பார்த்தோம். ஓகே, மிக்ஸ்டிசம் ஆர் மிக்ஸ்டு எக்கனாமிக்ஸ், ஃபியூச்சர்ஸும் மெரிட்ஸும் பார்த்தோம். இப்போ நம்ம டிமெரிட்ஸ் பார்க்கலாம். வாங்க கிளாஸ் போகலாம். லேக் ஆஃப் த டிமெரிட்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு எக்கனாமிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். ஓகே, ஒரே ஒரு செக்டார், ப்ரைவேட் செக்டார் மட்டுமே பக்காவாக போகும்போது அவங்க எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அவங்க பக்காவாக அவங்களுடைய மோட்டிவ் நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அதே சேம் ஆஸ் ப்ரைவேட் பப்ளிக் செக்டரும் அவங்களுடைய மோட்டிவ் நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே ப்ரைவேட்டும் பப்ளிக்கும் ஒன்றா கோஎக்ஸிஸ்ட் ஆகும்போது த கோஆர்டினேஷன் இஸ் த மிஸ்ஸிங். தட் இஸ் த மெயின் ட்ராபேக் ஆல்சோ. ஓகே, த லேக் ஆஃப் கோஆர்டினேஷன், த கிரேட்டஸ்ட் ட்ராபேக் ஆஃப் மிக்ஸ்டிசம் is a lack of coordination between public sector and private sector. Coordination missing ஆகுது. ஏன்னா as a both work with divergent mean different motives. Okay, ஏன்னா the public sector உடைய motive வந்து social welfare and the private sector was the profit. So அப்ப different divergent motive-ஆ இருக்கிறதுனால it creates many coordination related problem. ஆட்டோமேட்டிக்காக அது coordination problem நிறைய கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிமெரிட்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா காம்படிட்டிவ் ஆட்டிடியூட். ப்ரைவேட்னாலே அவங்களுக்கு காம்படிட்டிவ் ஆட்டிடியூட் நிறையவே இருக்கும். ஓகே, என்னதான் பப்ளிக் செக்டர்ஸு கவர்மெண்ட்டுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கூட ப்ரைவேட் வந்து அவங்களுடைய மோட்டிவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அண்ட் ஆல்சோ அவங்க டார்கெட் ஹையராக இருக்கிறதுனால அண்ட் ஆல்சோ எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன இருக்குன்னா காம்படிட்டிவ் ஆட்டிடியூட். ஓகே, இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஷுட் ஒர்க் வித் காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் என்ன பண்ணுறோன்னா we are expecting the private and the public sector. That means mixed economy we expecting complementary with each other. Private and public ஒண்ணா சேர்ந்து காம்ப்ளிமெண்டடா இருக்கணும். ஓகே, ரெண்டு பேரும் ஒண்ணா ஒருங்கிணைந்து செயல்படணும், டுகெதரா இருக்கணும், கோஎக்ஸிஸ்டா இருக்கணும், that made for each other இருக்கணும் தான் நம்ம நினைப்போம். ஆனா அங்க காம்ப்ளிமெண்டரி இல்ல, என்ன இருக்கு, காம்படிட்டிவ் இருக்கிறதுனால ஸோ அப்போ நம்மளுக்கு அது டிமெரிட்ஸ் ஆகுது. It is expected that both government and the private should work with a complementary spirit towards the welfare of the society. சொசைட்டியோட வெல்ஃபேர்க்காக அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒர்க் பண்ணணும்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் பட் இன் ரியாலிட்டி தே ஆர் காம்படிட்டிவ் இன் தர் ஆக்டிவிட்டி. ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா காம்படிட்டிவ். பப்ளிக் செக்டரில் நாங்கள் கவர்மெண்ட்டுன்னு அவங்க ஒரு மோட்டிவில் இருப்பாங்க, அவங்க ஒரு மென்டாலிட்டியோட இருப்பாங்க. ப்ரைவேட் செக்டர் வி ஆர் ஏர்னிங் த மோர் ப்ராஃபிட் ஃப்ரம் கம்பேர்ட் டு பப்ளிக் செக்டரோட நாங்கள் ப்ரைவேட் செக்டர் தான் அதிகமாக ஏர்ன் பண்ணுறோம், அதிகமாக வந்து நேஷ்னல் இன்கத்தை இன்கம் பண்ணுறோம், தட் மீன் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ நாங்கள் தான் வந்து க்ரோத் ரேட்டை ரொம்ப டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறோம். அவங்க ஒரு மென்டாலிட்டியாக இருக்கிறதுனால இது காம்படிட்டிவ் தான் இருக்குது அவசரம், காம்ப்ளிமெண்ட்ரி அங்கே மிஸ்ஸிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், inefficiency. The most of the public sector enterprises remain inefficient.
due to a lethargic bureaucracy. Okay, bureaucracy. Lethargic means the lazy. Bureaucracy means அதிகாரிகள். That means officials. Official உடைய laziness. Government தானே. அதே private வந்து ரொம்ப அவங்க வந்து இன்சென்டிவ்ஸ் எதிர்பார்த்து அவங்களுடைய நேமை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காகவும் அவங்க மனசில் ஓகே தட் மீன் மேனேஜ்மெண்ட்டுடைய மைண்டில் வந்து அவங்க பற்றி ஒரு நல்ல எஃபிஷியன்ஸை க்ரியேட் பண்ணணும், நல்ல ஒர்க் பண்ணுறாங்கன்ற க்ரியேட் பண்ணுறதுக்காக ரொம்ப எப்போயுமே வந்து எஃபிஷியன்சியாகவும் இருப்பாங்க, ரொம்ப என்ன சொல்கிறது ஈகர் அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, புதுசுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அதே கவர்மெண்ட்டு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஏர்னிங் வந்துட போகுது, இன்கம் வந்துட போகுதுன்றது ஒரு லெதார்ஜிக் பியூரோக்ராசி. தட் மீன் லேசியான அதிகாரிகளாக செயல்படுவாங்க. எல்லாரும் சொல்லிட முடியாது, ஒரு சிலவங்கள. அண்ட் டேப்பிசம் ஸ்லோ ப்ராசஸ். ஒரு கவர்மெண்ட் ஒரு ஃபைல் ஒன் டைம்லேருந்து இன்னொரு டைமில் மூவ் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப ஸ்லோ மூமெண்ட், ஸ்லோ ப்ராசஸ். அண்ட் லேக் ஆஃப் மோட்டிவேஷன். அங்கே இன்சென்டிவ்ஸு எஃபிஷியன்சிக்கான இன்டென்சிவ் எதுவும் இல்லைன்றதால அங்கே மோட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, லேக் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ அப்போ தேர்ட் ஒன் இஸ் inefficiency. The fourth is very important, fear of nationalization. That means government nationalize பண்ணிடுவாங்க. நம்மளுடைய இதுக்கு இண்டஸ்ட்ரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய இண்டஸ்ட்ரியை சின்ன லெவல்லேருந்து க்ரோ பண்ணி பெரிய லெவலில் ஆகிட்டு அவங்க இன்சென்டிவ்ஸு ரொம்ப இனிஷியேஷன்ஸ் தட் இன் இனோவேஷன்ஸ் ரொம்ப புதுசாக பண்ணி அவங்க க்ரோத் ரேட் டார்கெட் ரொம்ப அச்சீவ் பண்ணி அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. அப்போ திடீர்னு கவர்மெண்ட் வந்து அதை நேஷனலைஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், ஃபுல்லாக அவங்க நிறையா அவங்க தட் மீன் ராங்கான அவங்க கணக்கெல்லாம் காட்டியிருப்பாங்க. தட் மீன் அவங்க க்ரோ கணக்கில் இப்போ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் கவர்மெண்ட்டுக்கிட்ட கம்மியாக தான் மதிப்பு சொல்லியிருப்பாங்க. அப்போ திடீர்னு கவர்மெண்ட் ஆகும்போது அவங்க கம்மியாக எது மதிப்பு சொன்னாங்களோ அதை மட்டும் தான் கவர்மெண்ட்டு கொடுக்கும். அப்போ அவங்க எக்ஸ்ட்ரா போட்டு அவங்களுடைய எல்லாமே என்ன ஆகிடும், டிவாஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன், எங்கேருந்து கவர்மெண்ட் ஆக்கிடுவாங்களோன்ற அந்த ஃபியர் எப்போதும் ப்ரைவேட்டுக்கு இருக்கவே செய்யும். ஓகே, இந்தியன் மிக்ஸ்டு எக்கனாமி, த ஃபியர் ஆஃப் நேஷனலைசேஷன் discourages the private entrepreneurs in their business operation and the innovative initiative. Okay, என்னட்டு புதுசாக கண்டுபிடிக்கிறத கொஞ்சம் அப்போ கொஞ்சம் லேக் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஃபியர் இருக்குன்னா நேஷனலைசேஷன் ஃபியர் இருக்குது. widening inequality, that means ownership of resources, loss of inheritance, ownership of resources, public sector, ப்ரைவேட் செக்டார். ஓகே, ப்ரைவேட் செக்டார் ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா அவர் தான் ஓனரு. அவருக்கு அப்புறம் வந்து லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அவங்களுடைய பரம்பரையாக அவங்க பையனுக்கு பேரனுக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ் ஆஃப் த பீப்புள் வைடன்ஸ் த கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர். நம்ம என்ன தான் மெரிட்ஸில் சொல்லியிருந்தாலும் கூட ஓகே இட்ஸ் ஈக்குவாலிட்டி இருக்குது, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி இருக்குது, எக்கனாமிக் ப்ராக்ரஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தா கூட அந்த கேப்பு ரிச் அண்ட் புவரான கேப்பு மிக்ஸ்டு எக்கனாமிலையும் இருக்க தான் செய்யுது. ஓகே, தட் widening inequality நிறைய இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஓனர்ஷிப் ஆஃப் ரிசோர்ஸஸ், லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ் ஆஃப் பீப்புள் வைடன்ஸ் த கேப் பிட்வீன் ரிச் அண்ட் புவர். ஓகே, அல்டிமேட்லி ஃபைனலி சொல்லி முடிக்கிறாங்கம்மா, அல்டிமேட்லி த இன்இக்வாலிட்டி ஆஃப் த கேபிட்டலிசம். ஓகே, கேபிட்டலிசம் மெயினாக என்ன இருக்குன்னு சொல்லி முடிக்கிறாங்க. கேபிட்டலிசம்னாலே அது இன்இக்வாலிட்டி, ரிச்சர் புவரை. ஸோ அப்போ அந்த ரிச்சுக்கும் புவருக்கும் உள்ள வேறுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்டு இன்எஃபிஷியன்சி இந்த எதில் சோஷலிஸ்டில். ஓகே, தட் மீன் இன்இக்வாலிட்டி இன் கேபிட்டலிசம், எஃபிஷியன்சியாக இருந்தால் கூட அவங்களுடைய அந்த மோட்டிவ்னஸ் இல்லாததுனால, லேக் ஆஃப் மோட்டிவ் இருக்கிறதுனால இன்சென்டிவ் கொடுத்து அவங்கள மோட்டிவ் பண்ண ஒருத்தர் அங்கே இல்லைன்றதுனால கவர்மெண்ட்டில் தட் மீன் பப்ளிக் செக்டாரில் அவங்க என்ன ஆகிறாங்கன்னா இன்எஃபிஷியன்சி ஆகிறாங்க. Inefficiency of socialism are found in mixed economy. Okay, ultimately சொல்லி முடிக்கிறாங்க finally the inequality of capitalism and inefficiency of socialism are found in mixed economy. These are the demerits of it. Just to recall பண்ணிக்கோங்கம்மா. ஓகேம்மா, லாஸ்ட் 3 or 5 classes 3, 4, 5 classes பார்த்துருக்குறோம் நம்ம கேபிட்டலிசம், சோஷலிசம் அண்ட் மிக்ஸ்டிசம். அதை வந்து நம்ம இப்போ ஒரே பாக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். A comparison of different economic system, futures, capitalism, socialism and mixedism. Okay, so futures perma, that means ownership of means of production, ownership futures. Capitalism பார்த்தா private ownership, socialism பார்த்தா public ownership, mixedism பார்த்தா the private ownership and the public ownership. Okay,
ஸோ ஃபியூச்சர்ஸ் மறுபடியும் பாருமா, நம்ம ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். சிறப்பு அம்சங்கள் கேபிட்டலிஸ்டில் என்ன இருக்குது, சோஷியலிஸ்டில் என்ன இருக்குது, மிக்ஸ்ட் எக்கனாமியில் என்ன இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். கேபிட்டலிசம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஓனர்ஷிப், சோஷியலிஸ்டில் பப்ளிக் ஓனர்ஷிப், மிக்ஸ்டில் ப்ரைவேட் ஓனர்ஷிப் அண்ட் பப்ளிக் ஓனர்ஷிப். செகண்ட் ஒன் ஃபியூச்சர்ஸ் எக்கனாமிக் மோட்டிவ். கேபிட்டலிசம் வந்து ப்ராஃபிட் மோட்டிவ், சோஷியலிசம் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் மிக்ஸ்டிசம் பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ். The third features was the solution to central problem. எப்படி வந்து அவங்க சென்ட்ரல் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக இருக்கும். ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம், ப்ரைவேட்னாலே ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம். இவங்க வந்து யார் டிசிஷன் எடுப்பாங்கன்னா சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம். அண்டு இங்கே பார்த்தோன்னா கவர்மெண்ட்டில் தட் மீன் மிக்ஸ்ட் எக்கனாமியில் சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டம் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து செயல்படுது. கவர்மெண்ட் ரோல்ஸ் internal regulation only, that means internal regulation only. The complete involvement because socialism full of private public sector irundala complete involvement government கிட்ட இருக்கும் and limited role mixed system வந்து government role limited ஆ இருக்கும். Okay, income distribution socialism பார்த்தனா capitalism வந்து unequal that means capitalism பார்த்தனா அவங்கவங்க that means efficiency ஏத்த மாதிரி income வந்து என்னவா இருக்கும், unequal ஆ இருக்கும். Okay, unequal income distribution, unequal. Okay, capitalist என்ன இருக்கும், unequal. That means GM க்கு ஒரு அமௌண்ட்டா இருக்கும், ஒர்க்கருக்கு ஒரு அமௌண்ட்டா இருக்கும். that means அவங்களோட கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்கமா இருக்கும், டிஃப்ரெண்ட் இன்கமா இருக்கும். ஒரே ஒர்க்கை செஞ்சா கூட அவங்களோட எஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி இன்கம் இருக்கும். அதே கவர்மெண்ட்ல எப்படி இருந்தாலும் ஈக்குவலாக இருக்கு இன்கம். நெக்ஸ்ட் இங்க பார்த்தோன்னா லெஸ் அன்ஈக்குவல். எங்க மிக்ஸ்ட் எக்கனாமியில் லெஸ் அன்ஈக்குவல். நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோன்னா நேச்சர் ஆஃப் என்டர்பிரைஸ் பிரைவேட் என்டர்பிரைஸாக இருக்கும். ஐ மீன் பிரைவேட் கம்பெனி, கவர்மெண்ட் என்டர்பிரைஸ், போத் பிரைவேட் அண்ட் ஸ்டேட்னா கவர்மெண்ட் என்டர்பிரைஸ். ஓகே, எக்கனாமிக் ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஃப்ரீடம். எக்கனாமிக் ப்ராப்ளம் தான் கம்ப்ளீட் ஃப்ரீடமாக இருப்பாங்க. அதாவது பொருளாதாரத்தில் ஏற்படுற அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு ஃபுல்லாக தட் மீன் பொருளாதாரத்தை சார்ந்த என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறது, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே ப்ரைவேட்டு தட் மீன் கேபிட்டலிஸ்டில் அவங்களுடைய ஃப்ரீடம் இருக்கும். இங்கே லேக் ஆஃப் ஃப்ரீடம், த லிமிட்டட் ஃப்ரீடம். நெக்ஸ்ட் எய்த் ஒன்று மேஜர் ப்ராப்ளம் இன்இக்வாலிட்டி, இன்எஃபிஷியன்ட். அல்டிமேட்லி நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் ஒரு பாயிண்ட் மிக்ஸ்ட் எக்கனாமியில். ஸோ அதெல்லாம் வந்து இன்இக்வாலிட்டி, இன்எஃபிஷியன்சி, இன்இக்வாலிட்டி அண்ட் இன்எஃபிஷியன்சி. ஸோ அப்படியே இந்த டேப்லெட் கழுத்து ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் டாபிக் கான்செப்ட் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். The important concept used in macroeconomics are presented below. Stock and flow variable. Economicsல stock இருக்கும், flow இருக்கும். Stock, okay. Stock, wealth is a stock, income is a flow. Example ma, the variables used in economic analysis are classified as stock and flow. The both stock and flow variables may increase or decrease with a particular span of time. இந்த ஸ்டாக்கும் ஃப்ளோவும் எல்லாம் எப்போதும் ஒரே சேம் லெவலாக இருக்காது, இன்க்ரீஸ் ஆகவும் செய்யும், டிக்ரீஸ் ஆகவும் செய்யும் பர்டிகுலர் டைமில். ஓகே, ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி நாட் ஏ குவாலிட்டி, இஸ் எ குவான்டிட்டி ஆஃப் ஏ கமாடிட்டி மெஷர்டு அட் ஏ பாயிண்ட் ஆஃப் டைம். நோட் தட் point of time. Okay, stock refers to a quantity of commodity measured at a point of time. ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் அதை மெஷர் பண்ண முடியும். The macroeconomics money supply எதெல்லாம் அதுபோல் பண்ணுவாங்கன்னா மணி சப்ளை, unemployment level, the foreign exchange reserves, the capital, etc. are example of the stock variables. இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்னா ஸ்டாக் வேரியபிள்ஸ். அதாவது இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் டைமில் தட் மீன் ஷார்ட் பீரியட் டைமில் அவங்க வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து ஸ்டாக். The stock refers to quantity of commodity measured at a point of time. In macroeconomic money supply அதுபோல் பண்ணுவாங்க. Unemployment level, foreign exchange reserves, capital, etc. are the example of the stock variable. Next பார்த்தா flow variable. Okay, are measured over a period of time. At the point of time, இது period of time. For example 1 year, 6 month. Okay, so period of timeல இதை மென்ஷன் பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுவாங்க. நேஷனல் இன்கம் இதெல்லாம் எது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நேஷனல் இன்கம் 1 இயருக்கு தானே நேஷனல் இன்கம் பண்ணுவாங்க. நேஷனல் இன்கம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டும் வந்து மெஷர் பண்ணுறது 1 இயருக்கு. லாஸ்ட் இயர் என்ன அச்சீவ் பண்ணியிருந்தோம், இந்த இயர் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் நேஷனல் இன்கம் என்ன ஆகுது, இந்த இயர் நேஷனல் இன்கம் என்ன ஆகுது, ஜிடிபி லெவல். ஸோ அதெல்லாம் வந்து 1 இயர் டைமில் அதான் வந்து தட் மீன்
பீரியட் ஆஃப் டைம் சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்து ஸ்டாக் வந்து பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன இருந்தது, இங்கே வந்து பீரியட் ஆஃப் டைம். ஓகே, எதை தான் நோட் பண்ணிக்கணும், ஸ்டாக் இஸ் எ பாயிண்ட் ஆஃப் டைமு, இஸ் மெஷர்ட் இன் த பாயிண்ட் ஆஃப் டைமு, ஃப்ளோ இஸ் இன் த period of time. Okay, national income, import, export, consumption, production, investment, etc. are example of the flow variables. Okay, economic model நிறைய மாடல்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். that means charted லாவோ, equations ஆவோ, graphs ஆவோ, mathematics லாவோ நிறைய நம்ம economic model யூஸ் பண்ணுவோம். models economically யூஸ் பண்ணுவோம். so economic model, a model is a simplified representation of a real situation. real situation நம்ம ஒரு இப்போ நேஷ்னல் இன்கத்தில் பெரிய அளவு ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு 10 or 20 பேஜஸ் கொடுக்கறத விட ஒரு சின்ன பார் டயக்ராம்லையோ இல்லாட்டா பை டயக்ராம்லையோ ஒரு சிம்பிளிஃபைடாக ரெப்ரசன்டேஷன் பண்ணுறது, தட் இஸ் அ மாடல். ஓகே, த ரியல் சிச்சுவேஷன் த எக்கனாமிக்ஸ் யூஸ் மாடல்ஸ் டு டிஸ்கிரைப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை நம்மளுக்கு that means simplified representation பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. the relationship and the behavior, the model is an explanation of how the economy, okay, are a part of the economy works. எப்படி ஒர்க் பண்றது, that means கவனிமா, a model is an explanation of how the economy are part of the economy works. எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது. so that means அததான் வந்து எக்கனாமிக் மாடல்ல, அதாவது ஒரு தட் மீன் எப்படி சொல்கிறது, மைக்ரோ எக்கனாமிக் லெவலில் எப்படி ஒர்க் ஆகுது, மேக்ரோவில் எப்படி ஒர்க் ஆகுது. ஓகே, இன்கம் தியரி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ப்ரைஸ் தியரி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சிம்பிளிஃபைடாக யூஸ் ஆகிறதுக்கு இந்த எக்கனாமிக் மாடல் யூஸ் ஆகுது. த மோஸ்ட் எக்கனாமிக் மாடல்ஸ் ஆர் பில்ட், எப்படி பில்ட் பண்ணுவாங்கன்னா வித் த மேத்தமெட்டிக்ஸ், கிராஃப்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, and attempt to explain the relationship between economic variable. இதை யூஸ் பண்ணாங்கன்னா economic variable, economic variable stock and flow எல்லாம் சொன்னேன் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நான் 2 செக்டார் மாடல், 3 செக்டார் மாடல், 4 செக்டார் மாடல், 3 செக்டார் மாடலை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு மேத்தமெட்டிக், கிராஃப்ஸ், ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவாங்க. the commonly used economic models are மோஸ்ட்டாக என்னென்ன மாடல் யூஸ் பண்ணாங்கன்னா அது அந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லாட்டா அதனுடைய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி 3 மாடலை யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா சப்ளை டிமாண்ட் மாடல். சப்ளை டிமாண்ட் மாடல் வெரி கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் மென்ஷன் பண்ணுறது, அது மட்டும் தான். தட் மீன் கன்சம்ஷன் எப்படி, தட் மீன் ப்ரொடக்ஷன் என்ன இருக்குது, அதுக்கு எப்படி கன்சம்ஷன் போகுது, அதுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் போகுது, அதுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் மாடல் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சர்க்குலர் ஃப்ளோ மாடல், அதாவது சர்க்குலர் ஃப்ளோ மாடல் ஒரு ஹவுஸ் ஹோல்டுலேருந்து ஃபார்முக்கு என்ன போகுது, ஹவுஸ் ஹோல்டுலேருந்து ஃபார்முக்கு போகுதுன்னா தட் மீன் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேண்டு லேபர்லாம் எங்கே போவாங்க, ஃபார்முக்கு போவாங்க. அப்போ ஃபார்ம்லேருந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு என்ன கிடைக்கும், கன்சம்ஷன் கூட்ஸ் கிடைக்கும். அப்போ இது வந்து இதை ரிலேஷன் பண்ணுறதுக்கு என்ன மாடல் யூஸ் பண்ணாங்கன்னா சர்க்குலர் ஃப்ளோ மாடல் அண்டு ஸ்மித், ஆடம் ஸ்மித் மாடல். இது ஜென்ரலாக ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது ஆடம் ஸ்மித் மாடல். ஓகே, circular flow of income, circular flow of income. The circular flow of income is a model of an economy showing என்ன பண்ணுதுன்னா the connection between different sectors of an economy. Connection between different sectors, primary sector, secondary sector, tertiary sector. That means firmsல என்னென்ன ரன் ஆகுது, that means firms, household, firm, government, rest of the world, 4 பார்ப்போம் நம்ம. அதுக்குள்ள கனெக்ஷனை தான் நம்மளுக்கு இந்த சர்க்குலர் ஃப்ளோ இன்கம் காட்டுது. இட் ஷோ ஃப்ளோஸ் ஆஃப் இன்கம் சொன்னேன் இல்லையா, இது ஃப்ளோஸ் ஆஃப் இன்கம், அது மூலிமா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், எப்படி வந்து இன்கம் வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகே, நம்ம ஹவுஸ் ஹோல்டுலேருந்து ஃபார்முக்கு போகுது, ஏதாவது வாங்கணுன்னா நம்ம ஃபார்மில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வாங்கணுன்னா எங்கே கொடுக்குறோம், ஃபார்முக்கு கொடுக்குறோம். அதே இன்கம் மறுபடியும் நம்மக்கிட்ட வருது. ஓகே, எப்படி வருதுன்னா ஹவுஸ் ஹோல்டுக்கு வருது, ஃபார்ம்லேருந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு வருது. எப்படி வருது, ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏதாவது யூஸ் பண்ணாங்க நம்மளுக்கு வேஜ். ஓகே, ஸோ சர்க்குலர் ஃப்ளோ இன்கம். ஓகே, அப்போ ஃப்ளோ ஆஃப் இன்கம், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் பிட்வீன் த எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ், அதான் பார்த்தா எதுக்கு இடையில் வந்து இது இதாகுதுன்னா ஃபார்மு, ஹவுஸ் ஹோல்டு, கவர்மெண்ட்டு அண்டு நேஷன். The circular flow analysis is the basis of national account and macroeconomy. இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒன்று. எதுக்குன்னா நேஷனல் அக்கௌண்ட்ஸுக்கும் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸுக்கும். எதுனா இந்த சர்க்குலர்
அனாலிசிஸ் இதை எதுக்காகன்னா யூஸ் பண்ணுறாங்கன்னா நேஷ்னல் அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. இது நம்ம வேர்ட்ஸாக சொல்கிறத விட அதாவது ஃப்ளோ ஆஃப் இன்கம், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் பிட்வீன் த 4 செக்டார். இது அப்படியே ஃப்ளோ ஆகுது 4 செக்டார்லேயும். ஹவுஸ் ஹோல்டில் ஃபேர்ம்லேருந்து கவர்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட்லேருந்து நேஷனுக்கு, இல்லாட்டா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஆனால் நீங்கள் அதை மாடலாக பார்க்கும்போது எக்கனாமிக் மாடல்னு சொன்னோம் இல்லையா, அதை மாடலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கேட்ச் ஆகும். ஓகே, 3 models of circular flow of income representing the major economic system. Okay, 3 sector use பண்றோம். That means 3 model use பண்றோம். 2 sector models. 2 sector model. அத நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்னன்னா household. Households first one, second one firm. Third one government. Third, rest of the world. World or government or nation. Okay. So, அப்ப 2 sector model. அப்ப household இருந்து firmக்கும், firm இருந்து householdக்கும். Okay. அது 3 sector model. Household இருந்து firm இருந்து government, government இருந்து firm, government இருந்து household. 3 sector model. First sector model the 4 குள்ள connection. Household இருந்து rest of the world, government, that means firms, இதுக்கு 4 குள்ள relations. Okay, அப்ப 2 sector model is a simple economic with the household and the firms. 3 sector model, it is for the mixed and closed economy. இந்த எந்த economy யூஸ் பண்ணுவாங்கன்னா mixed and closed economy with the households, firms, government, மூணுக்குள்ள relation. First sector model, it is for an open economy. Open economy because the rest of the world நம்ம ஒண்ணு fourth one கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப rest of the world இருக்கும்போது அப்ப open economy தான் இருக்கும். இங்க closed economy ன்னு பார்த்துட்டோம். இது என்ன economy? Open economy. Okay, with households, firms, government and the rest of the world. That means external sectors. So these are the 2 sector model. அப்ப 2 sector நம்மோது household and firms. Household and firms க்கு வருது. Household and firms வந்து எதை அனுப்புறாங்கன்னா factors of production. Firmல இருந்து household க்கு என்ன goods and services. Okay, அப்ப household இருந்து government க்கு என்ன வருதுன்னா tax வருது. Government ல இருந்து household க்கு என்ன போகுதுன்னா welfare measures. அதே போல household இருந்து firms க்கு இவங்க ஆல்ரெடி இருக்கிற கனெக்ஷன் பார்த்தோம். இப்போ government எக்ஸ்ட்ரா ஆகுது. அதுபோல அப்ப 3 sector model. It's a mixed and closed economy with household, firm and government. First sector வந்து 4 க்கு உள்ள connection. Okay, household, firm, government and the rest of the world. These are the 3 sector of the circular flow of income model. Okay, okay, today classல நம்ம mixed economies உடைய demerits பார்த்தோம். Demerits of mixed economy and the comparison between that being capitalism, socialism and mixed economy பார்த்திருக்கோம். இப்போ நம்ம circular flow income உடைய just ஒரு intro மட்டும் தான் கொடுத்துருக்கோம். further classesல நம்ம அதை டீடைல்டாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். ஓகே, டுடே homework ஆல்ரெடி நம்ம ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மிக்ஸ்ட் எக்கனாமி, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சோஷியலிசம் பார்த்தோம். இப்போ மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், மெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம், மெரிட்ஸ் ஆஃப் மிக்ஸ்ட் எக்கனாமி. ஏன் ஃபியூச்சர்ஸு, மெரிட்ஸு, டிமெரிட்ஸு, கேபிட்டலிசம் மட்டும் கொடுத்து ஏன் மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், டிமெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம் கொடுக்கலன்னா மூணையும் கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஃபியூச்சர்ஸும் படிக்கும்போது நீங்கள் கேபிட்டலிஸ்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸு, சோஷியலிஸ்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸு, மிக்ஸ்ட் எக்கனாமி என்ன ஃபியூச்சர்ஸு, அப்போ நீங்கள் ஒன்று அதை கனெக்ட் பண்ண முடியும். அப்போ தான் மைண்டில் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் ஃபுல்லாக கேபிட்டலிஸ்டோடைய ஃபியூச்சர்ஸு, மெரிட்ஸு, டிமெரிட்ஸை படிச்சுட்டு உடனே சோஷியலிசம் போகும்போது அதுவும் உங்களுக்கு கிளாஷஸ் ஆகும். அதுபோல் ஸோ இப்போ ஃபியூச்சர்ஸ் மட்டுமே அங்கே இங்கங்கே என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதுக்குள்ள என்ன கோரிலேட்டட்னு படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபியூச்சர்ஸ் லாஸ்ட் கிளாஸில் ஹோம்ஒர்க்கு இன்றைக்கி த மெரிட்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம், மெரிட்ஸ் ஆஃப் சோஷியலிசம் அண்ட் மெரிட்ஸ் ஆஃப் மிக்ஸ்ட் எக்கனாமி. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.
ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.